ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் vlogs and beauty tips. இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் saree ஃபோல்டிங் அண்ட் ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் அயனிங் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் saree எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த முந்தானி அண்ட் கீழே இருக்க கொசுவம் இதெல்லாம் வந்து எப்படி ப்ரீ ப்ளீட் வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் செகண்ட் அது வந்து நம்ம எந்த மாதிரி வந்து அயன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ட்ராவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த மூணு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் போய் என்னோட ஐடியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கௌசல்யா சசிகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே என்னோட ஐடி வரும். நீங்கள் அங்கேயே வந்து எங்கிட்ட வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம டிலே பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பட்டு சாரீ தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்கிட்ட இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமான பட்டு சாரீ, இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சாரீ தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சாரியோட இந்த முந்தானியை எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு 6 ப்ளீட் வேணும் அப்படின்னா 6 ப்ளீட் மடிச்சுக்கோங்க. இல்லை 8 ப்ளீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு உடனே வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணாதீங்க கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மடிச்சிருக்க அந்த இடத்த வந்து நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவனாக நடு சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பின் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டு நல்லா வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே வந்து சைடாக வந்து ப்ளீட்ஸ் எடுக்காமல் இந்த மாதிரி கீழே வந்து நுனியில் ப்ளீட் எடுத்துகிட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஈஸியாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் ஏதாவது கபோர்டோ இல்லை ஏதாவது வார்ட்ரோபோ இல்லை ஏதாவது டேபிள் ட்ராயரோ வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி உங்கள் சாரியோட நுனியை வந்து மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுத்தீங்க ஒரு 2 ஜானுக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ப்ளீட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ளீட்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அயன் பண்ணாமலே கூட நீங்கள் வந்து சாரீ கட்டிட்டு போகலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க கபோர்டில் வந்து மாட்டி இந்த மாதிரி ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் 2 சைடுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு 2 ஜானுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் ப்ளீட் எடுங்க. ஒரு 3 ப்ளீட் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து கீழே எந்த லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு ஈஸியான மெத்தடும் கூட. ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி வார்ட்ரோப் கபோர்டு இல்லை அப்படின்னா ஏதாவது டேபிள் ட்ராயர் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த மாதிரி சாரியை வந்து சிக்க வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி எடுத்து அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஷோல்டர்லேருந்து எந்த லென்த்துக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அந்தளவுக்கு வந்து என்னோடய சாரீ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஜானுக்கு ஒருக்க 2 ஜானுக்கு ஒருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பின் வரைக்கும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷோல்டருக்கு சில பேர் வந்து கம்மியாக பண்ணுவீங்க, சில பேர் நிறைய பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஷோல்டர் லென்த்துக்கு வந்து நான் பர்ஃபெக்டாக வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் அந்த செஸ்ட்டுக்கிட்ட நம்ம வந்து அழகாக வந்து லைனாக வரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிங்க. நான் வந்து என்னோடய இடுப்பு அளவுக்கு வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இடுப்பு அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மேலேருந்து வரிசையாக அரேஞ்ச் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ என்னோடய இடுப்பு அளவுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சேஃப்டி பின் வந்து நான் குத்திருக்கேன் பாருங்கள். ஸோ என்னோடய ஷோல்டர்கிட்ட ஒரு சேஃப்டி பின், என்னோடய இடுப்போட அந்த எட்ஜுக்கிட்ட ஒரு சேஃப்டி பின் வந்து நான் குத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் புடவையோட இந்த கீழ்ப்பகுதி இருக்கும் இல்லையா நம்ம மடித்து சொருகிறது அதை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் போல் சாரீ கட்டுற மாதிரி வந்து சும்மா ஒரு ரஃப்பாக தான் நான் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற பின் வந்து ஷோல்டருக்கு, கீழே இருக்க பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹிப்புக்கு அந்த இதில் வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ளீட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அளவு வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ மேலே இருக்க பின்னை வந்து ஷோல்டருக்கு போட்டு கீழே இருக்க பின் ஹிப்புக்கு வச்சுட்டு என்னோடய சாரீ வந்து நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ உங்களுக்கு வந்து லோ ஹிப் வேணுமோ இல்லை எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்க அந்த நுனியையும் வந்து எடுத்து ரெண்டையும் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீ எக்ஸஸாக நடுவில் இருக்கிறது மட்டும்தான் வந்து நம்ம சென்டர் பார்ட் நம்ம வந்து மடிக்க போகிறது. ஸோ மடிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் சாரியை வந்து பெருவிரலில் பிடிச்சிட்டு அண்ட் சுண்டு வரலை இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடிச்சிங்க அப்படின்னா ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்லோவாக பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போது பெருவிரலையும் எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா சுண்டு விரலில் முடிகிற மாதிரியும் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட சாரியோட அந்த ப்ளீட் பல்லு எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சொருகிற மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் உடனே அரேஞ்ச் பண்ணாதீங்க. மேலே இருக்கிற அந்த எட்ஜஸை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரஃப்பாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு பின் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து களையவே களையாது. எப்போவுமே ஓரத்தில் போடாதீங்க, நடு சென்டரில் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேபிளில் வந்து உங்களோட முந்தானை இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து அயன் பண்ண தெரியாததுனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து அயன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அயன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ளீட் வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஷனாக தள்ளி தள்ளி விட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நம்ம அந்த செஸ்ட்டுக்கிற கிட்ட வர ஏரியாவை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வந்து நான் தள்ளி தள்ளி வச்சுருக்கேன். ஸோ நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வரும்போது அழகாக இருக்கும். ஸோ ஷோல்டர்லேருந்து செஸ்ட்டுக்கு இப்படி தானே வரும், அந்த மாதிரி வந்து நான் அரேஞ்ச் பண்ணி அதை வந்து அயன் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா ஃப்ளாட்டாக தான் அயன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து புசு புசுன்னு தூக்கிட்டு இருந்தால் பிடிக்காது, அதனால் வந்து நான் நல்லா ஃப்ளாட்டாக அயன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளீட் வந்து ரொம்ப சின்னதாகவும் எடுக்காமல் ரொம்ப பெருசாகவும் எடுக்காமல் மீடியமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6 ப்ளீட் வந்து வருது இதில். ஸோ இதை வந்து நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அயன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா அது களைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி அதை வந்து கீழே வந்து வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து சென்டரில் வந்து அந்த கொசுவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து நம்ம மடிச்சிருக்கோம்ல அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து நீங்கள் அதை களைச்சிட்டு அயன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேபிளில் ஃப்ளாட்டாக போட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் களைஞ்சு போகாது. நீங்கள் நேராக வச்சுட்டு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ளீட் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ், களைஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே வந்து ஒரே மாதிரி சேம் ஈக்குவலாக தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எல்லாமே ஈக்குவலாக தான் வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வந்து எல்லா ப்ளீட்டையும் வந்து நான் எடுத்து இந்த மாதிரி வந்து தள்ளி தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வரும்போது நல்ல ஒரு ஃப்ளாரல் ஒரு எஃபெக்டில் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் நல்லா. ஸோ அதே மாதிரி இந்த ப்ளீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அவ்வளோவா அயன் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கு ஃப்ளாட்டாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் லைட்டாக அந்த ப்ளீட் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக ஒரே ஒரு தடவை மட்டும் நான் அயன் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வந்து எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு. ஸோ இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இப்போ நான் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு கீழே சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பின் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் பண்ணுற இடத்துல நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ளீட்டும் வந்து ஜாயிண்டாகி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களோட ப்ளீட் வந்து களையவே களையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேருந்து அப்படியேன்னு வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளாரல் மாதிரி வந்து கீழே வரும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அயன் பண்ணேன், பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்தால் பிடிக்காது. ஸோ இப்போ இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, உங்கள் புடவையோட அடிப்பகுதி நம்ம இடுப்பில் சொருகிற பகுதி அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து முந்தாணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அகலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் முந்தாணி விட்டுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம முந்தாணி வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது நம்ம செஸ்ட்டுக்கிட்டே இருக்கிற ஏரியா அயன் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க போட்டுட்டு, இல்லை அப்படின்னா அது வந்து களைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியா வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கிட்டே இருக்கிற பார்ட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த செஸ்ட்டுக்கிட்டே இருக்க பார்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக மடிச்சுக்கோங்க. என்னோடய பேக் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் மடிக்கிறேன். உங்களோட பேக் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னும் சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து 2 ஃபோல்டாக 3 ஃபோல்டாக கூட நீங்கள் மடிச்சுக்கலாம். மடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளீட்டை அப்படியே எடுத்து பேக்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செஸ்ட் பார்ட் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முந்தானி வந்து அடியில் ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 2 ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து 2 மடி மடித்து உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே சொருகி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாரீ வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான் இது, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கும், அண்ட் அகெயின் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் இதாகாது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி திருப்பி போட்டிங்கனாலும் உங்களுக்கு கலையாது. நீங்கள் ட்ராவலுக்கு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட சாரீ ஃபோல்டிங் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சாரீ ஃபோல்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டிங்க. அப்படிலாம் கிடையாது. மினிமம் 15 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் ஈஸியாக வந்து ட்ராவலுக்கு கொண்டு போகலாம். நீங்கள் முன்னாடியே ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து லேட் ஆகவே ஆகாது. டக்குன்னு நீங்கள் வந்து சாரீ வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாரீ கட்டிட்டு போகும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாகவும் அழகாகவும் வந்து தெரிவிங்க. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோலேருந்து ஏதாவது கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற லைக்கை வச்சு தான் வந்து இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். ஸோ மறக்காமல் அதுக்காக லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேற ஒரு சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.